கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 18:17, Matthew 18:17. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. இப்போ கர்த்தர் இன்னொரு காரியம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். இப்போ 2 பேர் போகிறீங்க, 2 பேர் போய் சொல்கிறீங்க. முதல்ல நீங்கள் போகிறீங்க, அதுக்கு கேட்கல. அடுத்து 2 சாட்சி கூட்டு போகிறீங்க, அதுவும் கேட்கல. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ சபைக்கு சொல்லணும். இங்கே கர்த்தர் சொல்லும்போது சபைங்கிற சொல்றார், எக்கலேசியா என்று சொல்லக்கூடிய பதம் உபயோகப்படுத்திருக்குது. அதனால் இது சபைக்குள்ளே நடக்கக்கூடிய காரியம். ஏன்னா இது சபையில் பாவம் என்பது என்ன பண்ணும்? ஒரு மொத்த சரீரத்தையும் அழிக்கக்கூடியதாக இருந்துடும். அதனால் ஒரு தனி மனுஷன் மாத்திரம் இல்லை, அதனால் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. அப்போ என்ன, நீங்கள் போய் தனியாக போய் சொல்கிறீங்க, 2 பேரை கூட்டு போய் சொல்கிறீங்க, அப்போவும் கேட்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சபையில் உள்ள எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும்போது இந்த உபாகம் 19வது அதிகாரம் 15வது வசனத்தை சொல்ல கோட்பாடின்படி இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனைக்காரனையாவது, உதாசீனனையாவது, வெறியனானாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. என்ன, அப்படிப்பட்டவங்க கூட சேரவும் கூடாது, அவங்க கூட சாப்பிடவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். என்ன, நீங்க என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தா அவனை நீங்க தள்ளி வைக்கணும். அப்போ இங்கே சொல்லும்போது ஒரு யூத மத தலைவர் கான்செப்டில் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவனை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துங்க? அவனை அஞ்ஞானி, அதாவது ஆண்டவரை அறியாத புறஜாதியார் போலவும், அது மாத்திரமல்ல யார், ஆயக்காரனை போலவும். அப்படி அதாவது என்னென்னா, நம்ம ஐக்கியத்திலிருந்து அவங்கள தள்ளி வைங்க. ஆனால் அதே சமயத்தில் என்னென்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவர்களுக்கு காட்ட வேண்டிய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் விட்டுறக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரனையும் புறஜாதியாரை எப்படி பண்ணாரு? நீ என் பக்கம் வராத நான் சொன்னாரு. அவர் சாப்பிட்டது பூரா ஆயக்காரன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரு. அவரை சுற்றி வந்தது பூரா யார்? புறஜாதிக்காரங்க நிறைய பேர் வந்தாங்க. அப்போ என்னன்னா, அவங்க மனம் திரும்பி வருவாங்க, அவங்களும் மறுபடியும் சேர்ந்து கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா நீங்கள் கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது சொல்லும் என்ன சொல்கிறாரு? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவங்களை எப்படி சீர்பொருந்த பண்ணணும்? சாந்தமுள்ள ஆவியோட சீர்பொருந்த பண்ணணும் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி 2 தெசலோனிக்கர் 3:14-15 சொல்லும்போது அவங்கள என்ன பண்ணாத, கீழ்ப்படியாதவங்கள எதிரிகளாக ட்ரீட் பண்ணாதீங்க, அவங்கள எதிரிகளாக பண்ணாதீங்க, மாறாக சகோதரர்களாக நடத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எல்லா வாய்ப்பையும் உபயோகப்படுத்தி எப்படியாவது அவர்களை ஒரு ஒப்புரவாக்குதல் கொண்டு வந்துடணும். எதுக்கு? அவங்கள தனியாக பிரித்து எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாக. ஆனால் என்ன ஒரு இலக்குனா, அவங்கள சேர்த்து வைப்பதான் இலக்கு. அவங்கள தூரமாக பிரிக்கிறது இல்லை. ஆனால் என்ன, அதற்கு முன்பாக நம்ம எல்லாவற்றையும் செய்து விட்டோமா? அப்போ என்னன்னா, ஒரு ஐக்கியமாக வரும்போது ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு பாவங்கிறது ஒரு தனிப்பட்டது கிடையாது. அது என்ன பண்ணும்? ஒரு சரீரம் முழுவதையும் அஃபெக்ட் பண்ணும். ஒரு சபையில் உள்ள ஒருத்தரை முழுவதுமாக அஃபெக்ட் பண்ணும். அப்போ சபை அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் அதை காட்டிலும் பரிசுத்தத்திலையும் தேவனுக்கென்று வாழ்வதிலையும் ஒரு வைராக்கியம் உள்ளதாக இருக்கணும். அப்போ நம்ம ஒருத்தரை சீர்திருத்துவதற்கும் அவங்க மேலே இரக்கம் காட்டுவதற்குள்ளேயும் உள்ள ஒரு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும், ஒரு சமநிலை. ஏன்னா ஒரு அடுத்ததில் வெளியே இருக்கிறவங்கள நம்ம எப்படி அவங்கள நம்ம குற்றந்தி இருக்கிறது இல்லை, அதே மாதிரி அதே சமயத்தில் அவங்கள நம்ம என்ன பண்ணுறதில்ல, உள்ளே எடுக்கிறது இல்லை. அப்போ என்னென்னா, நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல தனியாக தொடங்கணும்,
அடுத்து ஒரு 2-3 பேர் இது பண்ணணும், அப்புறம் சபைக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அவர்களை தள்ளி வைப்பதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டும். அப்போ என்ன, நம்ம நம்மளுடைய முழுக்க என்னன்னா, நம்ம எல்லா முறையிலையும் அவங்களை எப்படியாவது ஒப்புரவாக்குவதற்கான காரியங்களை எல்லாம் இது பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அவர்கள் நம்மை விட்டு புறம்பாக்குவதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இது சபைகளுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒரு குற்றம் ஒரு பாவம் எப்படி மொத்த சபையையும் ஆண்டவரே மொத்த சரீரத்தையும் பாழாக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால அதை சரியான முறையில் நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை எங்களுடைய சபைகளில் பிரயோகப்படுத்துகிறவர்களாக இருந்து சபை பரிசுத்தத்தை காத்து கொள்ளக்கூடியதாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.